வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எதுக்கு இந்த வீடியோ போடணும், நம்ம ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்முனு இந்த 2 நாளா அந்த நியூஸ் அதெல்லாம் கேட்க கேட்க மண்டைக்குள்ள ஏறி கொடாயுது. இது என்ன, இது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, பாதுகாப்பா இருக்கிறோமா, என்னன்னு புரியல. நான் எதோ சொல்றேன்னு தெரியும் எனக்கு. இந்த திருத்தணியில 4 தருதலை நாய்ங்க வலையில் போட்டு தர மாதிரியா வெட்டினாங்க இல்லையா, ரீல்ஸ் எடுக்கிற முகத்துல. அவங்கள தான் சொல்றேன். எப்படி பாவம் இல்லையா அது? அந்த வீடியோ பார்க்க முடியுதா? வீடியோ எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? எனக்கு புரியல. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல அப்படியே அமைதி நிலையில இருக்கான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல வாழ்ந்துங்கிற எங்களை கேட்டாதான் தெரியும், அமைதி நிலையில இருக்குதா, ஆக்ரோஷமா இருக்குதா, கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்குதான்னு. இந்த தருதலை நாய்ங்க அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு தண்டனையை டக்குன்னு அவங்க கொடுத்தா தானே. பெரிய தப்பு செஞ்சானா பெரிய தண்டனை கொடுங்க சார். பெரிய தப்பு செஞ்சானா எவ்வளோன்னு தண்டனை கொடுத்து வெளியே அமைச்சிட்டீங்கன்னா மறுபடியும் அதை தான் பண்றானுங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போற மாதிரி இதே போயிட்டு இருந்தா இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் நினைக்கிறேன் இல்லையா? தமிழ்நாட்டுல நம்மளே பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வரனாலே ரொம்ப பயத்தோட தான் போயிட்டு வரணும். கூட இருக்கிறவனே கத்தியத்தை வெட்டுவான் போல. ஏன்னா அவன் கேட்பான், ஏய் நான் வெட்டினா நான் சின்ன பையனா தான் இந்த சிறுத்தை பள்ளியில எதுவும் சேர்த்துருவாங்க, படிக்கிற பையனா விட்டுருவாங்க. இவர் இப்ப படிச்சு வந்து கீழே போறாரு, கலெக்டர் ஆக போறாரு, என்ன சிஎம்ஆ கூட ஆகுது. என்ன சார் நீங்களும் உங்க சட்டமும்? தப்பு செஞ்சானா தண்டனை கடுமையா இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. மன்னிக்கவே முடியாத தப்பை செஞ்சானா மறக்கவே முடியாத தண்டனையை கொடுங்க. திருப்பி அவன் அந்த தப்பை செய்யவே மாட்டான்.